கல்லூரி கல்வி இயக்குநரகம் சார்பில் ஒரு சுற்றறிக்கை என்பது கல்லூரி முதல்வர்களுக்கு விடப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறது, இடதுசாரி கட்சிகள் அதே போல சிஜேபி நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு மாணவர்களும் மாணவிகளும் அணிதிரளக்கூடாது. அதற்கு பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த போராட்டத்தை நடத்த விடாம அதை தடை செய்யணும், நிறுத்தணும், மாணவர்கள் இந்த போராட்டத்துக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு சுற்றறிக்கை என்பது விடப்பட்டது. உடனடியாக நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தோம். அதே போல நாளைய தினம் அனைத்து கல்வி நிலையங்களிலும் போராட்டம் அறிவித்திருந்தோம். உடனடியாக தமிழ்நாடு அரசு பயந்து இந்த சுற்றறிக்கையை பின்வாங்கி இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன கேள்வியை எழுப்ப விரும்புகிறோம்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் அதுவும் ஒரு அரசு துறை சார்பில் எப்படி இப்படியான சுற்றறிக்கைகளை விட முடியும்? இணை இயக்குனர் விடுறாங்கன்னு சொன்னால் அந்த சுற்றறிக்கை இயக்குனருக்கு தெரியாமல் வந்துதா? இயக்குனர் அதை விடுறாருன்னா உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமல் வந்துதா? அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு தெரியாமல் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாரா என்ற கேள்வியைத்தான் இன்றைக்கு நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. நமக்கு தெரியும், டெல்லியில் குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் அதே போல் கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகணும், இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் கடுமையாக நடத்துறதுக்கு பின்னாடி இந்த அமைப்புகள் தான் இருந்திருக்கிறாங்க. எனவே அவர்களை மத்திய உளவுத்துறை குறிவைத்து தாக்கக்கூடிய அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அப்போ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த சுற்றறிக்கையை இன்றைக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கம் அமைக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, போராடக்கூடாது என்று சொல்வது சர்வாதிகாரம். இது போன்ற நடவடிக்கைகளை தான் முசோலினி செய்தார், இது போன்ற நடவடிக்கைகளை தான் ஹிட்லர் செய்தார், இது போன்ற நடவடிக்கை இன்று ஜோசப் விஜயும் செய்வாரே என்று சொன்னால் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் அவருக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தும். விஜய் நடித்த படங்கள்ல மாணவர்களுக்கு ஆதரவா கல்லூரியில செயல்பட்டாரு. ஆனா இன்னைக்கு ரயில்ல மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய மனோபாவத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. வணக்கம், இது கேள்விக்களம். 2 சுற்றறிக்கைகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஒன்று, நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் முறைகேட்டுக்கு எதிராக நடத்திய மாபெரும் மாணவர் எழுச்சி போராட்டத்தை பல மாநிலங்களிலும் அது பரவும் நிலையில் ஒடுக்குவதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்தது. அந்த காலகட்டத்தில் தலைமைச் செயலாளர் தலைமையில் ஜூலை மாதம் நடந்த சட்டம் ஒழுங்கு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் போராட்டத்திற்காக விடுக்கப்படும் அறைகூவலுக்கு மாணவர்கள் செவிசாய்த்து விடாமல் தடுப்பதற்காக காவல்துறை, உயர்கல்வி, பள்ளிக்கல்வித்துறை ஆகியவை மாவட்ட நிர்வாகம் ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் தலைமையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுங்கள் என்று கல்லூரி கல்வி ஆணையாளர் ஒரு சுற்றறிக்கையை அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் அனுப்பியிருந்தார். அந்த கல்லூரி முதல்வர்களுடைய சுற்றறிக்கையில் பெயர்களை குறிப்பிட்டு இடதுசாரி கட்சிகள் மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கையை உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்கள், இளைஞர்கள், இடதுசாரி கட்சிகள், காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் கூட்டு நடவடிக்கை எடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை காலேஜ் பிரின்சிபல் சொல்ல வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கை இருந்தது. அது திரும்ப பெறப்பட்டு விட்டது என்று மாலையில் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்று அது வெளியான பிறகு. இன்னொன்று அதைவிட ஆபத்தானது, குஜிலியம்பாறை தாலுக்காவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிபிஐ, சிபிஎம் 2 கட்சிகளில்
எந்தெந்த ஊரில் யார் யார் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்கிற விவரத்தை சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று எல்லா கிராம நிர்வாக அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு அது வெளியாகி எதிர்ப்பு வந்த பிறகு அந்த அறிக்கை அந்த வட்டாட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இடதுசாரி கட்சிகள் குறிவைக்கப்படுகின்றனவா? நீட் எதிர்ப்பு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் வெடித்த நேரத்தில் பால நிலத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டது, மெரினா முடக்கப்பட்டது. மெரினாவுக்கு மாணவர்கள் குவிந்துவிடக்கூடாது என்று அது முடக்கப்பட்ட ஒரு தன்மை பார்க்கப்பட்டது. இது இடதுசாரி கட்சிகளின் ஆதரவோடு நடக்கிற ஆட்சி. இது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியாக இருந்தால் இது இயற்கை, அந்த போராட்டம் பரவுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் சிபிஐ சிபிஎம்ல இந்த யார் உறுப்பினராக இருக்கிறாங்க, இடதுசாரி கட்சி போராட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அதை தடுங்க அப்படின்னு போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நடவடிக்கை எடுப்பது என்பது கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிற தாவேக அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இது என்ன செய்தியை சொல்கிறது? உரிமை குரலை நசுக்க வேண்டும் என்று தாவேக அரசு முயற்சி செய்கிறதா, அல்லது நிர்வாகம் என்பது இப்படித்தான் நடந்து கொள்ளும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற முயற்சியா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இது சார்ந்து நம்மோடு எழுத்தாளர் ஆதவன் தீட்சணி அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜேஸ்வரி அவர்கள், தாவேக ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு ரியாஸ் அகமது அவர்கள், பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். ஆதவனுடைய முதற் கோணத்தை கேட்கணும். சிபிஐ சிபிஎம்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறதுல ஒரு வட்டாட்சியர் ஈடுபட்டிருக்கிறாரு. வெறும் கணக்கெடுப்பு தானே, ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரி. கட்சியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு உங்கள் கட்சி ஆஃபீஸில் கேட்டாலே கொடுத்துருவாங்க லிஸ்ட்டை. அதை போய் கிராம வாரியாக எடுத்திருக்காங்க. அது எதற்காக அதை எதிர்க்கிறீங்க? இன்னொன்று, பொதுவாக போராட்டம் அப்படின்னு ஒன்று வெடித்து கிளம்புறதை எந்த ஆட்சியும் விரும்புறதில்லை. அதனுடைய நீட்சி தான் இது அப்படின்னு பார்க்கிறதா? வட்டாட்சியரை மாற்றுறதுல திருப்தி அடைஞ்சிட்டீங்க. இது டெல்லி சர்க்காருடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய இது அப்படியே சிறமேற்கொண்டு தாவேக காங்கிரஸ் கூட்டணி அரசு இங்கே செஞ்சிருக்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வணக்கம். இந்த இரண்டு சுற்றறிக்கைகள், ஒன்று குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அனுப்பிய சுற்றறிக்கை, அடுத்ததாக கல்லூரி கல்வி இயக்ககம் தன்னுடைய ஆணையர் அனுப்பிய இந்த இரண்டு சுற்றறிக்கையும் அரசு விளக்கம் தர வேண்டும் என்று சிலர் இன்றைக்கு பூசி மெழுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இது அரசுக்கு சம்பந்தம் இல்லாமல், அரசுக்கு தெரியாமல் அதிகாரிகள் தன்னிச்சையாக இந்த சுற்றறிக்கைகளை அனுப்பிவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க சிலர் முயற்சிக்கிறார்கள். உண்மையில் இது தலைமைச் செயலாளரினுடைய நேரடி தலையீட்டின் பேரில், அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றதை இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகள் வெளியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குஜிலியம்பாறை பொறுத்தவரையிலும் அந்த வட்டாட்சியர் அங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான அராஜக போக்கு, அதிகார துஷ்பிரயோகம், இதற்கு எதிராக அங்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்குள்ள அருந்ததிய மக்களுக்கான சில கோரிக்கைகளை பற்றி பேசுவதற்கு செல்கிற போது கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இங்கே வரக்கூடாது என்று சொல்லுகிறார். கட்சிகள் இல்லாமல் இவர் எப்படி அங்கு உட்கார்ந்திருக்கிறார்? இவர் யாருக்கு அங்கே சேவகம் செய்வதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்? ஒரு பக்கம் தாவேகாவினர் கட்சி என்ற முறையில் போய் அரசு அலுவலகங்களில் அரசு அதிகாரிகளை எழுப்பி நிற்க வைத்துவிட்டு அவர்களுடைய இருக்கையில் தாவேகா நிர்வாகிகள் உட்கார்ந்து கொண்டு ஆய்வு என்கிற பெயரில் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு போனால் நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இத்தனைக்கும் குஜிலியம்பாறை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அங்கு திண்டுக்கல்லில் தொடர் பாலபாரதி அவர்கள் அங்கு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அந்த பகுதி என்பதே, குஜிலியம்பாறை பகுதி என்பதே கூட அங்கு வலுவாக மார்க்சிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்தில் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையை யார் யார் என்கிற விவரத்தை கோருகிறார் என்றால் அவர் உண்மையில் நிர்வாக காரணங்களுக்காக கோரினாரா, அல்லது இது போன்ற தரவுகளை திரட்டி யாருக்கும் விற்பதற்கு அவர் முயற்சிக்கிறாரா என்று கூட நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, சிபிஎம்ல யார் மெம்பரா இருக்கிறாங்க அப்படின்னு தாசில்தார் கேட்கிறாரு அப்படின்னா அது தாசில்தாருடைய தனிப்பட்ட அதிகார மீறல். யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு ஓவர் ஜெலஸா ஒரு ஆர்வத்துல கேட்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை அதற்கு மேல் இது மாநிலம் தழுவிய அளவில் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கறதான்றது ஒரு பார்ட்டு. அதை விட சீரியஸானது, நாடு முழுக்க மாணவர் எழுச்சி பிரச்சனையில வருகிற போது சீஃப் செக்ரட்டரி தலைமையில் கூட்டம் போட்டு அதனுடைய சர்க்குலர் அனுப்புகிறாங்க.
26/7 லா அண்ட் ஆர்டர் மீட்டிங், மந்த்லி மீட்டிங் சேர்டு பை தி சீஃப் செக்ரட்டரி. அவர் வந்து இந்த அறிக்கையை கொடுக்குறாரு. இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு கலந்துக்காம தடுங்கன்னு. இல்லை அதை தான் அது சொல்கிறேன். அரசாங்கத்துடைய வேலையா? இதை எப்படி பார்க்கறது? அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த குஜிலியம்பாறை விஷயம் தனி விஷயமாக நான் பார்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அங்கு அவர் வந்து அந்த தகவல் திரட்டுவதற்கு அனுப்பிய சுற்றறிக்கையின் கீழேயே அது மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் அதனுடைய நகல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒட்டுமொத்தமாக மாநில நிர்வாகத்தில் இப்படி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அது குஜிலியம்பாறையில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான். இது காலம் முழுக்க இப்படி கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுப்பது, ஒடுக்குவது என்பது சுதந்திர போராட்ட காலத்தில் பெசாவர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு என்று பல சதி வழக்குகளை பார்த்திருக்கிறது. பல்வேறு நேரங்களிலே கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய போர்க்குணத்திற்காக, இடையிடாத சமரசமற்ற போராட்டத்திற்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீறித்தான் இன்றைக்கும் ஒரே ஒரு ஊழியர் இருக்கக்கூடிய இடத்தில் கூட மக்களுடைய பிரச்சனைக்காக இடையறாத சமரசமற்ற போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே இந்த தாசில்தாருடைய நடவடிக்கையை நாம் தனித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் மீது நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுத்து அவர் வேறு இடத்துக்கு பணிமாற்றம் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது பணிமாற்றம் என்பது பணியிட மாற்றம் என்பது போதாது, ஒரு விரிவான விசாரணையை நடத்தப்பட வேண்டும். அதன் மீது அரசு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று அந்த ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதை போலவே இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இடதுசாரி மாணவர் அமைப்புகள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி சேர்ந்த மாணவர் அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் மாணவர்கள் பங்கெடுக்கக்கூடாது என்கிற அந்த சுற்றறிக்கையை பொறுத்தவரையிலும் நாம் ஒன்றை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளரை பற்றி நாம் முதலிலே பேச வேண்டியிருக்கிறது. இந்த தலைமைச் செயலாளர் தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த பல IAS அதிகாரிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தேர்தல் கமிஷனுடைய நியமனத்தின் அடிப்படையில் இங்கு அவர் தலைமைச் செயலராக வருகிறார். அப்படியானால் தேர்தல் ஆணையத்தின் மீது ஏற்கனவே பல்வேறு விதமான ஐயங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேர்தல் ஆணையம் ஒன்றிய ஆட்சியாளர்களுடைய கண்ணசைவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற சூழ்நிலையில் அவர்களால் அனுப்பப்பட்ட ஒரு தலைமைச் செயலாளர், அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது. அப்படி பதவி நீட்டிப்பு வழங்கிய ஒரு சூழ்நிலையில் தலைமைச் செயலாளரை இதுல குறை சொல்றது பொலிட்டிக்கலா சரியான எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. டெல்லி யூனிவர்சிட்டியில அதுதான் சொல்றேன் நடந்துட்டு இருக்கிறப்ப டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சர்க்குலர் அனுப்பிச்சார், எல்லா கல்லூரிகளுக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடாது, இந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்காதீங்கன்னு சர்க்குலர் விட்டாங்க. இந்த உயர்கல்வித்துறை தமிழ்நாட்டில் அதுக்கு அமைச்சர் காங்கிரஸ்காரர் விஸ்வநாதன் தான் உயர்கல்வி அமைச்சர். உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் தான் எல்லா காலேஜ் பிரின்சிபலுக்கும் லெட்டர் எழுதுறாங்க. இன்னொன்னு எக்ஸ்டென்ஷன், நீங்க அப்பாயின்ட் பண்ணது எலெக்ஷன் கமிஷனா இருக்கலாம், எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது முதலமைச்சர் விஜய். இந்த கவர்மெண்ட் கம்யூனிஸ்டுகள் தயவுல அவங்க ஆதரவுல நடக்கிற ஒரு கவர்மெண்ட். நீங்க பியூரோக்ராட்ஸ்க்கு மட்டும்தான் பொறுப்பு, முதலமைச்சருக்கோ உயர்கல்வி அமைச்சருக்கோ இதுல பொறுப்பு இல்லையா? இல்ல நான் அதை தான் சொல்றேன். நீங்க வந்து தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பாக நியமித்த ஒரு தலைமைச் செயலாளரை இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவருக்கு பதவி நீட்டிப்பு செய்து இங்கு இருத்தி வைக்கிறார்கள் என்றால் அவர்கள் முழுக்க ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சிகளை செயல்படுத்துவதற்கு தோதான ஒரு தலைமைச் செயலாளரை வைத்துக்கொள்ள தாவேக அரசு விரும்பியிருக்கிறது என்பது அதன் பொருள். அதன் அடிப்படையில் தான் தலைமைச் செயலாளர் ஒன்றிய அரசினுடைய ஆதரவும் இருக்கிறது, மாநில அரசினுடைய திட்டமும் இதற்கு இசைவாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. இதிலே உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை செயலாளர், இந்த சர்க்குலர் அமைச்சது வந்து உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர், உயர்கல்வித்துறையினுடைய சிறப்பு செயலாளர், உயர்கல்வி அமைச்சருக்கு கட்டுப்பட்டவர். உயர்கல்வி அமைச்சருக்கு ரோல் இல்லையா? அவருடைய சம்மதமே இல்லாம எல்லாம் நடக்குதா? இல்ல அவருடைய சம்மதம் இல்லாம நடக்கிறதா நான் சொல்லல. நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஒன்றிய ஆட்சியாளர்கள் எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை ஒடுக்கினார்களோ, எவ்வளவு கடுமையான வன்முறை ஏவினார்களோ, அதற்கு சற்றும் குறையாத வன்முறை ஒடுக்குமுறை தமிழ்நாட்டிலும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது தாவேக அரசினால் கட்டவிழ்த்துவிடப்பட்டது. ஆக தாவேக அரசினுடைய கொள்கையும் பாஜகவினுடைய கொள்கையும் மாணவர்கள் பிரச்சனை, நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒடுக்குவது என்ற விஷயத்தில் ஒரே அணுகுமுறை தான் இருக்கிறது. ஆகவே டெல்லியில அந்த அடக்குமுறைக்கு எதிராக பெல்லட் குண்டுகளை மாணவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தின மாதிரி நடத்தினத காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் காந்தியும் நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தில் முடக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்கிறாங்க. அந்த அடக்குமுறையை காங்கிரஸ் டெல்லியில் கண்டிக்கிறது. காங்கிரஸ் மந்திரி இங்க என்ன செய்யறார்? தமிழ்நாடு காங்கிரஸ் இதுல என்ன ரோல சொல்லுது?
தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மந்திரி வந்து தமிழ்நாட்டில் இங்க அதே வேலை எங்க செய்யறாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சரான காங்கிரஸ்காரர் இந்த பிரச்சனையை பற்றி அவர் எதுவும் கண்டித்து பேசினாரா என்றால் இல்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் தாவேக அரசு எடுக்கக்கூடிய ஒரு போலீஸ் ராஜ்யத்தை நிறுவுவதற்கு தாவேக தலைமை எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இவர்கள் ஒத்துதக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை வந்து ஒடுக்குவதற்கு பாஜகவினுடைய போலீஸ், ஆர்எஸ்எஸ்னுடைய சீருடை அணியாத குண்டர்கள் இவர்கள் என்ன வேலை செய்தார்களோ, பெயரட்டை அணியாத காவலர்களை வைத்து எப்படி ஒடுக்கினார்களோ அதே பாணியைத்தான் தமிழ்நாடு போலீஸை வைத்து செய்தார்கள். இதிலே எந்த ஒரு இடத்திலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் காங்கிரஸ்காரரான விஸ்வநாதன் தன்னுடைய எதிர்ப்பையோ மாற்று கருத்தையோ பதிவு செய்யவில்லை என்றால் தாவேகாவினுடைய தலைவர் விஜய்க்கும் விஸ்வநாதனுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரே கருத்து தான் இருக்கிறது என்று நம்மால் அந்த புள்ளிகளை இணைக்க முடியும். அது போக எதிரான இல்ல நான் வந்து கேட்கறது இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவோடு அவர்கள் ஆதரவளித்ததால் மட்டுமே ஆட்சியில் ஒட்டி கொண்டிருக்கின்ற தாவேகா கம்யூனிஸ்டுகளை வெளியேற்றுவதற்காக ஏதோ ஒரு நெருக்கடியை உருவாக்கி கம்யூனிஸ்ட் கட்சியை திட்டமிட்டு கட்டம் கட்டி வெளியேற்றுவதன் மூலமாக வேறு யாருடைய ஆதரவையோ பெறுவதற்கு அவர்கள் கொல்லைப்புறமாக ஏற்பாடு செய்து கொண்டார்களோ என்கிற சந்தேகத்தை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அது போக நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான சார்ஜ். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய தயவில் இந்த அரசு நடக்கிற நேரத்தில் இப்போ ஒரு ஆட்சியிலிருந்து அவங்க வெளியில போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க இன்னமும் கூட்டணிக்கு பெயர் கூட வைக்கல. ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னு கம்யூனிஸ்டுகளை சொல்ல முடியாது. ஆதரவை நீங்க விலக்கிக்கோங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு வேண்டாம், வேற ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு டிவிகே சொல்லுதுன்னு சொல்றீங்க. ரொம்ப சீரியஸான ஒரு அப்சர்வேஷன், ஒரு குற்றச்சாட்டு. சூசகமாக அதை ஓகே பேசலாம், அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். ஒரே நிமிஷம். சூசகமாக அதைத்தான் சொல்லுகிறார்கள் குணசேகரன் சார். ஒரு பாக்கி குணசேகர் என்னோட பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த அறிக்கையை பார்த்தேன். அறிக்கை நல்ல காலம் அந்த குஜிலியம்பாலம் தொடர்பான அந்த அறிக்கையை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது, டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்று, இந்த அறிக்கையை உடனே வித்ட்ரா பண்ணிக்காங்க. ரெண்டுமே ஒரு நடவடிக்கை இல்லைங்க. இதில் என்ன ஒரு நடவடிக்கையா? எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஒரு நடவடிக்கை சார், அது ஒரு செயல்பாடு. நிர்வாக ரீதியில் தண்டனை கிடையாது. நிர்வாக ரீதியில் நான் அந்த டெக்னிக்கலாக போகலை. சம் ஆக்ஷன் ஹேஸ் பீன் டேக்கன் அப்படி நான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி ஃபர்தராக என்ன செய்கிறாங்கன்றது ஒரு விஷயம். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த அரசியல் கடந்த கால, நான் அந்த விஷயத்துக்கு கடந்த கால சம்பவத்தை அப்புறம் வரேன். இப்போ சிபிஐ சிபிஎம் ஆதரவுகளில் தான் இந்த தாவேக அரசு நீடிக்குது, இயங்குகுது. அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளிலிருந்து என்ன ரியாக்ஷன் இதுவரையில் வந்திருக்கு? சிபிஐ அண்டு சிபிஎம் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுவரையில்? இதில் சிபிஐ சொல்லியிருக்காங்க, இந்த குஜிலியம்பாலம் சம்பவத்தில் சிபிஐ தலைவர்கள்லாம் பிரமுகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இதை கண்டிச்சிருக்காங்க. அதை நானும் பார்த்துருக்கேன், உண்மை. ஆனால் சிபிஎம் என்ன சொல்லியிருக்கு? உட்பட திண்டுக்கல் எம்பி கண்டிச்சிருக்கார். பட் அதை விட மோர் சீரியஸ் இந்த இது போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சர்க்குலர் கொடுக்கிறது, ஒரு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி அனுப்புறதும், ஒரு கொள்கை முடிவாக சீஃப் செக்ரட்டரி தலைமையில் லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் நடத்தி ஒரு முடிவு எடுக்கிறதும் அதை விட சீரியஸான ஒன்று. கொள்கை முடிவுன்னு சொல்லியிருக்கா. அதாவது ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கணும். 3, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கணும்னா என்னுடைய பார்வையில் என்னன்னா, அந்த கட்சிகள் பெயரை குறிப்பிடாமல் இருந்திருந்தால் நல்லது. மாணவர்கள்னு பொதுவாக கூட சொல்லலாம், இளைஞர்கள்னு கூட பொதுவாக சொல்லலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏன்னா அது பதிவு செய்யப்படாத கட்சி, நம்ம அது கூட சீரியஸ் இல்லை. கம்யூனிஸ்ட் பிஜேபி சொன்னதுதான் மாணவர்கள் போராடுவாங்க சார். இப்போ வந்து போராட்டத்துல கோரிக்கையில நியாயம் இருந்தால் அதை பரிசீலனிக்க ஒரு அரசு பரிசீலிக்கணும். அல்லது போராட்டத்துல வன்முறை இருந்தால் காவல்துறை தடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்கள் போராடாம பாத்துக்குங்க, வீதிக்கு வராம பாத்துக்கன்னு காலேஜ் பிரின்சிபலுக்கு சர்க்குலர் அனுப்புறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட வேலையா, கவர்மெண்டோட பாலிசியா? அது மாணவர்கள் போராடக்கூடாது எதுக்கும் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்டோட பாலிசியா? மாணவர்கள் தேவை ஒரு குணசேகரன் கரெக்டு.
மாணவர்கள் எல்லாத்துக்குமே போராடுவது, ஸ்ட்ரைக் செய்வது, இதெல்லாம் வந்து இது குறித்து ஒரு நெறிப்படுத்த, ஒரு கட்டுப்படுத்த கல்வித்துறைக்கு முழு பொறுப்பு உண்டு. ஏன்னா கட்டவிழ்த்து போச்சுன்னு வச்சுக்கல, மாணவர்கள் இந்த ரூட் தலை பிரச்சனையெல்லாம் நிறைய நாளேடுகளில் பார்க்கிறோம். இது மாதிரியான விஷயங்களை வரம்பு மீறிய வன்முறை ஈடுபடுற ஒரு விஷயம் சார். இதுல ஸ்பெசிஃபிக்கா கல்லூரி கல்வி இயக்குனர் சொல்ற ஒரு ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸே வந்து பாக்கி வந்து அப்படி எல்லாம் கொச்சப்படுத்த கூடாது. மாணவர்களுடைய போராட்டத்தை ஜனநாயக உரிமைகளுக்காக, கல்வி வளாக சுதந்திரத்திற்காக நடக்கக்கூடிய போராட்டத்தை இப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது. மாணவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து போராடி வந்திருக்கிறார்கள். ஆதவன் தீட்சண்யா என்ன புரிஞ்சுக்கணும், தலைமையில வந்து மாணவர்களுக்கு அவசரப்படக்கூடாது. ஆதவன் தீட்சண்யா அவசரப்பட்ட கருத்து சொல்லக்கூடாது. காந்தியினுடைய என்னுடைய நிலைப்பாட்டை முழுக்க சொல்றேன். அது என்னை பேச விடுங்கள், அதுதான் ஜனநாயகம். இன்னொரு வரை முழுமையா பேச விடுங்கள், அதுதான் ஜனநாயகம். அது தெரியலையா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் ஆதவன், ஒரு நிமிஷம். என்ன பேசுறீங்க நீங்க? போய் சொல்லுகிறீர்கள். எல்லாம் தெரியும் சார் எனக்கு. ஆதவன் ஒரு நிமிஷம். பாக்கி நான் கேக்குறேன், ஒரு ஸ்பெசிபிக்கான பாயிண்ட் வாங்க. நான் பொதுவாக நடுநிலையில தானே பேசுறேன். இல்ல நீங்க நடுவுல தான் இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இடதுசாரி கட்சிகள் கல்லூரி கல்வி ஆணையர் எடுத்துற சர்க்குலர் சார் இது ஜனநாயகமா? பாக்கி ஜனநாயகத்தை பத்தி தான் பேசுறோம். அதாவது கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து அவர் முதல்வர்களுக்கு எல்லா காலேஜ் பிரின்சிபல்ஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு. இடதுசாரி கட்சிகள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தும் போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளிடையே இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டு அரசாங்கம் என்ன கேட்டிருக்குதுன்னு எழுதுறாங்க. இது அரசாங்கத்துடைய வேலையா? கம்யூனிஸ்ட் போராட்டத்துக்கு மாணவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு கவர்மெண்டோட வேலையா? கம்யூனிஸ்டுகள் ஆதரவோட நடக்கிற கவர்மெண்டா இல்லையா? இல்ல நான் சொல்றேன், அந்த அறிக்கையை வித்ட்ரா பண்ணிட்டாங்கல்ல. தட் ஸ்டேட்மெண்ட் ஆர் சர்க்குலர் இஸ் டெட். இறந்து போன செத்து போன பாம்பை திரும்ப அடிக்கிறது என்னன்னு அர்த்தம்? அப்படிதான் நான் பார்க்கிறேன். போராட்டம் பீக்ல இருக்கும்போது இது வந்து எஸ்கேபிசம். போராட்டம் பீக்ல இருக்கும்போது மெரினா கடற்கரையை மூடிட்டு போராட்டம் பரவாமல் பார்த்துக் கொண்டு டெல்லியில பிஜேபி பண்றதுக்கும் தமிழ்நாட்டுல டிவிகே கவர்மெண்ட் பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப இந்த சர்க்குலர் டெட், இந்த சர்க்குலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் கீழே போட்டோம்லாம். இந்த சர்க்குலர் ஒரிஜினலா ஏன் விட்டாங்க சார்? எல்லா சம்பவமே இப்ப தொழிலாளர்களுக்கான வேலை நேரத்தை நீட்டித்தது இந்த அரசாங்கம். அப்ப அதை பத்தி என்ன பேசலாமா? அது ஒரு விவாதம். எல்லாரும் பேசினாங்க. சட்டமன்றத்துல திமுகவை சார்ந்த அத்தனை கூட்டணி கட்சிகளும் பேசினாங்க. திமுக வித்ட்ரா பண்ணிட்டா தேர் எண்ட்ஸ் தி மேட்டர், அவ்வளவுதான். ஒரு சர்க்குலரை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நானும் அந்த சர்க்குலரை கண்டிப்பேன். அதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கணும். ஆனால் வித்ட்ரா பண்ண அவர் சொன்ன பொலிட்டிக்கல் பாயிண்ட் வாங்க. அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை ப்ரோவோக் பண்ணி கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவது அப்படின்னு சொல்றாரு. வெளியேற்றுறாங்களோன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்படி ஒரு கூட்டணியே இன்னும் அமையல, கூட்டணிக்கு பேரும் வைக்கல, ஒரே ஒரு டீ பார்ட்டி மட்டும் தான் நடந்தது. நான் கேட்கறது, அப்படி ஒரு அட்டம்ப்ட்ல டிவிக்கே போறாங்களா? இடதுசாரிகள் இருந்து அந்நியப்படுற முயற்சியை டிவிக்கே தொடங்குதா? அதோட சிம்டமா இது? நான் இன்னொரு பார்வை வைக்கிறேன். இப்படி செஞ்சு அந்த ரெண்டு கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற்று எங்களோடவே இருங்கிறதுக்கான முயற்சியா கூட இருக்கலாம்ல. பிரஷரைஸ் பண்ணி தங்கள் கூட்டணி கட்சியில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சின்னு கூட பார்க்கலாம்ல. திமுகவோட தடியடி நடத்தி ஒரு நெருக்கடி கொடுத்து எங்க கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. ஒரு வினோதமான ஒரு கூற்றா இருக்கு நீங்க சொல்றது. எங்க தடியடி நடந்தது? நெருக்கடி கொடுத்து கூட்டணியில சேர்க்கிறதுனா என்ன இதுன்னு எனக்கு புரியல. அப்படி ஒரு கூட்டணி நடக்குமா? அப்படி ஒரு கூட்டணி சேருவாங்களா? இப்ப மாணவர்கள் பொங்கின மாதிரி கம்யூனிஸ்டுகள் பொங்கினார்களா? சிபிஎம் ஆர்ப்பாட்டம் நடத்துதா? சிபிஎம். ஆனா காங்கிரஸ் இன்னொரு விஷயம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த சண்முகம் கண்டிப்பா விமர்சிப்பார். சண்முகம் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்? விமர்சித்தாரா? இன்று வரையில் விமர்சிக்கும் போது ஒரு விவாதம் நடத்துங்க, நான் கலந்துக்கிறேன். ஓகே, இந்த அரசாங்கம் சினிமா டயலாக் தான் ஞாபகம் வருது. பால் பொங்கும் பச்சை தண்ணி எப்பறா பொங்குன்னு கேக்குறது மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஏன் பொங்கலன்னு கேக்குறீங்க? ஆதவன் பொங்குறத நீங்க ஒரு பொங்கலா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரியோட கோணத்தை கேக்குறேன். நீங்க என்ன மேடம் பாக்குறீங்க?
முதல்ல எடுத்தோடனே அரசியலுக்கு ஓட்டு போடும் மாணவர்களுக்கு அரசியல் பேசும் தகுதி இல்லையா? இப்போ நீங்க அரசியலே பேசக்கூடாதுங்கிறீங்க. அரசியலை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, அரசியல்ல நாங்கள் ஒரு விஷயத்துல ஓட் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த ஓட் பண்ணிட்டு எங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் எதிராக இருக்கிறது என்றால் அதை களத்தில் இறங்கி போராடக்கூடிய உரிமை மாணவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சம்பட்டி அடியாக அடித்து காலை 10 மணி நேற்று இரவே வந்துருச்சு. நேற்று இரவு 10 மணிக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் சர்க்குலர் போனதாக எஸ்எஃப்ஐயில் இருந்த மாணவர்கள் மூலியமாக நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும்போது மேலும் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லார்ட்டையும் போய் வீட்டில் போய் அட்ரஸ் வாங்கியிருக்காங்க. நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் எதுக்கு கலெக்ட் பண்ணுறீங்க? அப்போ இங்கே யாருமே அரசியல் பேசுகிறத ஒன்றிய அரசு விரும்பலை. சரி, ஒன்றிய அரசு விரும்பாதது உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்போ ஒன்றிய அரசை நீங்க வந்து கடைபிடிக்கிறீங்களா? மேலும் இதுல என்ன ஒரு கேள்வி, அவர் ஒரு பாக்கிய ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த சர்க்குலரை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, தாசில்தாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க, அதுக்கு முன்னாடி ஏன் பேசுறீங்க? சரி, இப்போ ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்கிறேன். என்னன்னா, இப்போ இது தொங்கு சட்டசபையா இல்லைன்னா இந்த சர்க்குலர் திரும்ப பெற்றிருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா இப்போ சிபிஎம் சிபிஐடைய ஆதரவு உங்களுக்கு வேணும், அதனால அவங்க கிளர்ச்சி அடையக்கூடாது, அடைஞ்சா இந்த ஆட்சி கவிழ்ந்துருங்கிற பயத்தில் இதை திரும்ப பெற்றாரா தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனால நீங்க தொங்கு சட்டசபையாக இருக்கிறதுனால சில முடிவுகளை சமூக நீதி சார்ந்தும் ஜனநாயக படுகொலை, முதலில் இது ஒரு ஜனநாயக படுகொலை, அந்த ஜனநாயக படுகொலையை இன்னைக்கு கிடையாதுன்னு கிழிச்சு போட்டுட்டா அப்ப இதற்கு தூண்டிய அந்த சிந்தனை இருக்குல்ல, அதை கேள்வி கேட்காம நாங்க இருக்க முடியாது. நீங்க எப்படி வந்து இன்னைக்கு உங்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து தொடுக்கவே கூடாது, நீங்க அதை பற்றி பேசவே கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரு விஷயத்தை ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னா சமூகத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்விகள் கேட்கத்தான் செய்வோம். இன்று இது திரும்ப பெற்றிருக்கிறதுலேயே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. மேலும் இப்படிப்பட்ட விஷயத்தை இப்ப கொண்டு வரணுங்கிற அவசியம் என்ன? அப்ப எங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, பிஜேபி வேற ஏதாவது பிளான் பண்ணுதா? அதுக்கு தாவேகா உதவுதா? மாணவர்களுக்கு எதிராக வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னெடுக்கிறாங்களா? அதுக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு இதுல. வந்து ஒன்று, தலைமைச் செயலாளர் தலைமையில் மாதந்தோறும் நடக்கிற லா அண்ட் ஆர்டர் மீட்டிங்கில் டெல்லியில் நடந்த காக்ரோச் மாணவர் போராட்டம் மாதிரி இங்கே வந்துடக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதை கன்வே பண்ணுறாங்கன்னா அதில் கட்சி பேர்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லலாமா, அது சரியா அப்படின்றது ஒரு பார்ட்டு. பியூரோக்ராட்ஸ் மட்டும் முடிவெடுத்த ஒன்றா, இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் முதலமைச்சரோ உயர்கல்வி அமைச்சருக்கோ இதில் ஏதேனும் ரோல் இருக்கா? பள்ளிக்கல்வி இருக்குது, இதில் பள்ளிக்கல்வி அமைச்சருக்கோ தெரிந்த அரசியல் முடிவா, வெறும் நிர்வாக முடிவா? பியூரோக்ராட்ஸ் மட்டும் எடுத்தாங்களா, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இதில் ரோல் இருக்கா? சரி, நேத்தியே போய் மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு சரியான சீல் கிடையாது, இது சரியாக வந்து நமக்கு செய்யலை, நீங்கள் இதை உண்மையிலே நீங்கள் தான் அனுப்புனீங்க அப்படிங்கிறத போய் தெளிவுபடுத்துறதுக்காக போராட்டத்துக்கு முன்பாக பல மாணவர்கள் போய் கேட்டதுக்கு, ஆமாம் இந்த சுற்றறிக்கை இங்கே கல்லூரியின் இயக்குநரகத்திலிருந்து அனுப்பப்பட்டது உண்மைதான், மேலும் எல்லா பள்ளி கல்லூரி துறைகளுக்கும் அனுப்பப்பட்டது உண்மைதான், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கவர்களுக்கு அனுப்பப்பட்டது உண்மைதான் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க பண்றாங்க. இவங்க பேட்டர்னே எப்படி இருக்குன்னா, நோ ஒன் ஷுட் ரைஸ் கொஸ்டின் அகெயின்ஸ்ட் மீ அப்படிங்கிற பிஜேபியின் ஒரு பாதையை இவங்க ஃபாலோ பண்றது நமக்கு. அரசாங்கம் வந்து அந்த சர்க்குலர்ல வந்து ஃபர்ஸ்ட் லைனே லா அண்ட் ஆர்டர் மீட்டிங், சப்ஜெக்டே வந்து லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூலை held on 28th July 2026 மினிட்ஸ்னு வருது. இதில் அரசுல யார் இருந்தாலும் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, பேணி பராமரிக்கிறது அப்படின்றது அரசாங்கத்துடைய முன்னுரிமை ஆயிடுது. இல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு மாணவர்களுடைய போராட்டம் எங்க அது லா அண்ட் ஆர்டர் ஒரு கிரிமினல் அஃபென்ஸா இங்க பார்க்கப்படுறதே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. எனக்கு அந்த டைட்டிலே இட்ஸ் டூ, அது அப்படியே பிஜேபியினுடைய சாயல் தாண்டவம் ஆடுகிறது அந்த வரிகளில் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நீங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறீங்க? இப்ப நீட்டுக்கு எதிராக போராடுவது எப்படி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறீங்க? இங்க நீட்டுக்காக ஒரு மாணவன் ப்ரிப்பேர் பண்றான், அவன் குடும்பமே அதுக்காக பண செலவு பண்ணி அவனை படிக்க வைக்குது, அந்த பையன் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி பேப்பர் வந்து லீக்கேஜ் ஆகுது, அந்த திருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி போராடுறது எப்படி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நீங்க சொல்றீங்க? எனக்கு இந்த பார்வையே எப்படி இருக்குன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்சி செய்யணும், உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கோளாறுகளை இங்க யாரும் கேட்க கூடாது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம், இது நீட்டுக்கான சர்க்குலர் இல்ல, இது தமிழ்நாட்டில் தாவேகா கவர்மெண்ட் தவறு செய்கிற போது அந்த தவறுக்கு எதிராக இளம் தலைமுறை பொங்கி எழுந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான முன் ஏற்பாடு அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. ப்ராட்டஸ்ட் அப்படின்றது நார்மலாக பொதுமக்களும் பண்ணலாம்,
18 வயசு மேலே இருக்க அடிப்படை சட்டம் இருக்கிறது பண்ணலாம். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். டெமோக்ரஸியில் ப்ராட்டஸ்ட் பண்ணி ஓட்டு போடுறது மட்டும் 18 வயசு கீழே இருக்கிறவங்க கூட அப்பா அம்மா தாத்தா சொல்லி ஓட்டு போட சொல்லலாம். அதாவது ஒரு அரசாங்கம் நியமிச்சிருக்கு 18 வயசுக்கு மேலே தான் வந்து ஓட்டு போடணுண்டு. அதனால அந்த அந்த 18 வயசுன்றதை நான் சொன்னேன். ஸோ இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதில் வந்து போராடுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இந்த தாசில்தார் சஸ்பெண்ட் பண்ணது அவர் வந்து அந்த உள்நோக்கத்தோடு செஞ்சிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. அது இந்த சர்க்குலர் பொறுத்த வரைக்கும் இது வித்ராவும் பண்ணியாச்சு. நண்பர் சொன்ன மாதிரி இது வித்ரா பண்ணதில் இட் ஹாஸ் நோ எஃபெக்ட். ஒரு பெட்டிஷனை கோர்ட்ல போட்டா என்ன பண்ணுவோம், வித்ரான் as dismissed இருக்கும். நான் சொல்லிடுறேன், அது இட் ஹாஸ் நோ எஃபெக்ட். அது வழக்கு வர்றது எதுலையுமே வராது, நடந்ததா இருக்கும், வராது. இதை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள், நான் என்னோட பார்வை என்னன்னா, மாணவர்களோட படிப்பு பாதிக்க கூடாது. ஒரு ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு செகண்ட் சார், எல்லாமே வந்து மாணவர் நலனுக்காக தான் சொல்றோம்னு சொல்லுவாங்க. ஆமா, இதுல பாயிண்ட் வந்து ஒரு சர்க்குலரை விடுறீங்க, அதுக்கு கண்டனம் வருது. இன்னைக்கு இந்த தேதியில அந்த போராட்டமே இல்ல, இந்தியா முழுக்க அந்த போராட்டம் ஓஞ்சிருச்சு. சோ அந்த சர்க்குலர் ஆல்மோஸ்ட் டெட், ஆல்ரெடி இட்ஸ் டெட். அதை நீங்க வித்ரா பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணாமட்டாலும் ஒண்ணுதான். பாயிண்ட் வந்து வித்ரா பண்ணாலும் டெட் ஆயிடுச்சு. வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் டெட் ஆயிடுச்சு. வித்ரா பண்ண பிறகு நாங்க வித்ரா பண்ணிட்டோம். டெக்னிக்கலி டெட். எஸ், அதுக்கு முன்னாடியே அந்த சர்க்குலருக்கு ரெலவன்ஸ் இல்லாம போயிடுச்சு. போன வாரத்துல அதுக்கு ரெலவன்ஸ் இல்லாம போயிடுச்சு. என்னோட கேள்வி, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் விடுறதுக்கான இன்டென்ஷன் என்ன? இந்த சர்க்குலர் விடுறவங்களுடைய பொலிட்டிக்கல் தாட் என்ன? இதில் பொலிட்டிக்கல் தாட்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா கேட்டுங்க. டெல்லியில் இருக்க மாணவர் போராட்டம் டெல்லியில் நடந்தது. இது வந்து எல்லாருமே உலகளத்தில் பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே போராட்டம் நடக்கக்கூடாது, மாணவர்களோட வந்து உரிமையை நெருக்கணும் அப்படின்றது இந்த அரசுக்கு கிடையாதுங்க. மாணவருடைய உரிமையை நசுக்கணுமோ அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. சரிங்களா? இதை பொறுத்த வேண்டியதானே சார். இப்போ நீட்டுக்கு போராட்டம் நடந்தது, அமைச்சர்கள் போய் ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க போட்ட வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல ஒடுக்கி இருக்கலாம் மாணவர்களை. நீட் எவ்வளோ நாளாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் சொல்லிடுறேன் மேடம், நான் முடிச்சிடுறேன். இல்லை சார், நான் உங்களுக்கு ஒரு நிர்வாக அனுபவம் தெரிஞ்சவர்ன்றதுனால நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் மீட்டிங், மந்த்லி மீட்டிங் நடக்குது. அதில் வந்து சிஎஸ் இருப்பார், ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க, டிஜிபி, ஏடிஜிபி, எல்என்ஓ, இன்டெலிஜென்ஸ் சீஃப், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. இதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான பாலிசி டெசிஷன்னா ஹோம் மினிஸ்டரான முதலமைச்சரை கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு சர்க்குலர், இப்படி ஒரு கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இந்த மாதிரி எடுக்கலாமா, இந்த ப்ரொடெஸ்ட்டை அலோவ் பண்ணலாமா, என்ன பாலிசி டெசிஷன் எடுக்கலாம்னு முதலமைச்சரை கலந்து பேச மாட்டாங்களா? அல்லது முதலமைச்சர் அவங்கள கேட்க மாட்டாரா? இல்லை, கண்டிப்பாக முதலமைச்சர் தெரியாமல் எதுவுமே நடக்காதுங்க. முதலமைச்சர் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஆதவன் தலைமைச் செயலாளரோடு நிற்கிறாரு. அதில் என்ன ஒரு அமைச்சர் நிற்கக்கூடாது சார்? தலைமைச் செயலர் நிற்கக்கூடாதா? அதில் என்ன தார்மீக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கு? சட்ட ரீதியாக அது பிரச்சனை இருக்கா? ஒரு அமைச்சர் தான் நிற்கிறார், யாரோ வெளியால் நிற்கல. சரி, அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து நான் சொல்றது என்னன்னா, யாரோட வந்து உரிமையும் தடுக்கல, போராட்டத்தெல்லாம் தடுக்கிற எண்ணம் கிடையாது. நல்லா கேட்டுங்க. இதுல சொல்றேன், மேடம் சொன்னாங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை போகுது. ஒரு ப்ராட்டஸ்ட் நடக்கணும்னா முறைப்படி ஒரு கடிதம் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ப்ராட்டஸ்ட் பண்றாங்க. யாருமே போயிட்டு அங்கே போய் நிற்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராட்டஸ்ட் தான் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு, இப்பயும் அதான் நடக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது இட்ஸ் அ பவுண்டட் டியூட்டி டு த கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ பவுண்டட் டியூட்டி அப்படின்ற போது நாங்கள் சில விஷயங்களில் சில ஆக்ஷன் எடுத்து தான் ஆக வேண்டியது கட்டாயம் இருக்கு. நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இன்னொரு நினைவு வருது. சொல்லுங்க. இப்போ எல்லா போராட்டங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் பெர்மிஷன் கொடுத்து நடக்கிறது இல்லை, தன்னெழுச்சியாக நடக்கிற போராட்டங்கள் உண்டு. இப்போ ஜல்லிக்கட்டு தடை செஞ்சாங்க, மீண்டும் டெல்லி கவர்மெண்ட் பணிந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றின அமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த போலீஸ் கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி காலைல 9 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணிக்கு முடிச்சுக்கணும்னா நடந்தது. தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம். போராட்டத்துக்கு பல வடிவங்கள் இருக்கு. சரி, அப்படியான ஒன்றை முடக்கிறாங்கன்னா, இப்போ பிரதமர் அண்மையில் வந்து பேசுகிறாரு சுதந்திர தின பேச்சில், டெமாகி நக்சல்ஸ்னு. அது முன்னாடி வந்து அர்பன் நக்சல்னாங்க, இப்போ வந்து டிமாகி நக்சல்ஸ். படித்த புத்திஜீவிகளாக இருக்கிறவங்க நக்சல் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. நானும் அப்படி பார்த்தா நான் கூட நக்சல் தான், அந்த கேட்டகரியில் தான் வருவேன்னு திரு ப. சிதம்பரம் சொன்னார். இந்த அணுகுமுறைக்கு இந்த அணுகுமுறைக்கு, இந்த கவர்மெண்ட் பண்ணுற அணுகுமுறைக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? அதாவது மாணவர்கள் இட்ஸ் அ குட் சோல். இந்த மாணவர்கள் தான் வந்து எதிர்நாட்டின் எதிர்காலத்தோட தூண்கள். அவங்களை யாருமே மிஸ்கைட் பண்ணிடக்கூடாது. அதை நாங்கள் இந்த கவர்மெண்ட் வந்து தெளிவாக பார்க்குறோம். ஏன்னா யாருமே வந்து இந்த மாணவர்களை தூண்டி விட்டு தப்பான வழியில் இந்த ப்ரோட்டஸ்ட் போயிடக்கூடாது. இல்லை, அதுவும் இருக்கு. ஏன்னா மாணவர்களோட நலனை நம்ம வந்து முக்கியமாக பார்க்குறோம். அவங்க படிப்பு முக்கியம், ப்ராட்டஸ்ட் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது. இல்லை, கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் அதில் இருக்கு. இந்த அட்மினிஸ்ட் டு ஒர்க் ஜாயிண்ட்லி டு ப்ரிவென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூத் ஃப்ரம் சக்கம்பிங் டு த அர்ஜ் to participate in protest and agitationsன்றீங்க.
தவறா வழிநடத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் இல்ல, கட்சிக்கு தவறா யாரும் போராட்டத்துல போக கூடாது. வழிநடத்த கம்யூனிஸ்டுக்கு தவறா கம்யூனிஸ்ட் வழிநடத்துவாங்க. நான் குறிப்பிட்ட கட்சியை பத்தி நான் சொல்லல. அதாவது இந்த கவர்மெண்ட் அகைன்ஸ்டா யார் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும்னு நினைச்சா அது மாணவர்கள் போராட்டம் மூலியமா பண்றதும் நினைச்சிருந்தா கூட இந்த சர்க்கிளை விட்டுருக்கான். ஒரு செகண்ட் ஆதவன் குறுக்கிட்டார். ஒரு செகண்ட் ஆதவன் குறுக்கிட்டீங்க. அதாவது இந்த மாணவர்களை வந்து தவறாக வழி நடத்தக்கூடாதுங்கிறது சரிதான். அப்படின்னா அந்த சர்க்குலரில் என்ன இருந்திருக்குன்னா தாவேகா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றியும் காக்ரோச் ஜனதா கட்சியை பற்றியும் இருக்குது. அப்படின்னா தாவேகா வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் அவங்களுடைய குட்டி நண்பாஸ் நண்பிகளையும் சரியான வழியில் வழி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். இது வந்து இந்த வாதம் என்பது மிக மிக அடிப்படையில் அரசினுடைய ஒடுக்குமுறை முயற்சியை நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, இந்த சர்க்குலரை வந்து வித்ட்ரா பண்ணிட்டதுனாலேயே அது பேச்சுக்கான பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்குலர் ஏன் விடப்பட்டது என்பது தான் இங்கே விவாதம். அப்படியானால் தாவேக அரசு இந்த குரங்கு குட்டியை வைத்து ஆழம் பார்ப்பதைப் போல தன்னுடைய போலீஸ் ராஜ்யத்தை, ஒடுக்குமுறை கொள்கையை அதிகாரிகளை வைத்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சாம்பிள் டோஸ் மாதிரி ஆழம் பார்க்குறாங்க. அதுக்கு எதிர்ப்பு வந்தால் வித்ட்ரா பண்ணுறது, இல்லை என்றால் அடுத்தடுத்த இடத்திற்கு போவது என்ற ஒரு நடைமுறையை அவர்கள் கைக்கொள்கிறார்கள். நீங்கள் இப்போ வந்து முகவரி விசாரிப்பவர்கள், இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அனைத்து இந்திய மாணவர் பெருமக்களை விசாரிக்கிறார்கள் என்றால் இந்த அமைப்புகளுடைய இல்ல இந்த அமைப்புகள் ஒரு நிமிஷம் அந்த டாக் நான் சொல்லல, நான் ஜெனரலா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு நிமிஷம் இதுல கோடிட்டு காட்டுறது நான் ஐயா சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. கோடிட்டு காட்டப்பட்டது இல்ல நீங்க வந்து மாணவர்களை யார் தவறாக வழி நடத்துவார்கள்? அனைத்து இந்திய யாரும் நடத்திட கூடாது என்பதற்காக நடத்துறாங்கன்னு நான் சொல்லல. நடத்திட கூடாது என்பதற்காக இவங்க பேசுறாங்க. பள்ளிகள்ல போய் பள்ளிகளுக்குள்ள போய் டிவிக்கேன அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தாவேகாவில் முடிஞ்சு போனதெல்லாம் கிடையாது. மாணவர்களை தவறாக வழிநடத்த கூடாது என்று தாவேகாவில் பேசுறாங்கன்னா உள்ளெல்லாம் போய் எதுக்கு அது மாணவர்களை தவறாக வழிநடத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவா ஒரு சர்க்குலர் அதுக்கப்புறமும் போயிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து யாருமே அரசியல் பண்ணக்கூடாது. ராஜ்மோகன் அண்ணன் அந்த மாதிரி சர்க்குலர் கொடுத்தது உண்மைதான். இல்ல இப்போ ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அது சர்வேலன்ஸ் டீம் அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அமைச்சர் வந்து ராஜ்மோகன் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. ஸ்கூல்ல யாருமே அரசியல் பண்ண பள்ளிகளுக்குள்ள போய் டிவிகேன்னு கத்துறது, அத வந்து ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டு நீங்க மாணவர்களை தவறாக கிடையாது. மேடம் அதுக்கு உண்டான நடவடிக்கை தெளிவா கட்சி இதே எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஓகே பாக்கி நிறைய பார்வை 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நடந்திருக்கு. ஓகே பாக்கி தாவேகா ஸ்கூலா போய் ரீல்ஸ் போடுறாங்க. அதனால தரிகட்டு போகாத மாணவர்கள் உரிமைக்காக போராடினா வழி தவறி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது சரியான்னு கேக்குறாங்க. சார் சரியில்லை குணசேகரன். எந்த அரசாங்கம் எந்த கட்சியும் தங்களுடைய பார்வையை தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை மாணவர்கள் மத்தியிலே திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல. ஆனால் டைஃபி டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய ஜனநாயக வாலிபர் சம்மேளனம் இருக்கே, சங்கம் இருக்கே, அவங்களுடைய கோஷம் வந்து ரொம்ப அற்புதமான கோஷம். எனக்கு நல்லா தெரியும். எல்லோருக்கும் வேலை, கல்வி, தேச ஒற்றுமை, ஜனநாயகம், இதுதான் அவங்க. நான் என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகள் காக்ரோச் பார்ட்டி என்ற பெயர் சொன்னது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. ஆனால் மாணவர்கள் அரசியலில் ஈடுபட கூடாது. ஏன்னா எப்போ சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் அதற்கு முன்பு முத்துக்குமார் மரணத்தை அடுத்து மாணவர்கள் இளைஞர்கள் நடத்திய போராட்டத்திலும் அரசியல்வாதிகள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது கவனத்தில் கொள்ளணும். அரசியல் குறுக்கிடக்கூடாது. இந்த அரசாங்கம் என்ன ஒரு ஆரோக்கியமாக நான் பார்க்குறேன்னா, ஏதாவது எதிர்ப்பு வந்தால் வித்ட்ரா பண்ணுறாங்க. ஜோசியரை நியமித்தாங்க, எதிர்ப்பு வந்தது, வித்ட்ரா பண்ணாங்க. அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் டெல்லி பிரதிநிதியை கர்நாடகத்தை சேர்ந்த கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு சினிமா தயாரிப்பாளரை தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளராக கூட இல்லாத ஒரு நபரை விஜய் ஆட்சிக்கு வரணுன்றதுக்கு ஓட்டு போடாத ஒருத்தரை அதெல்லாம் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியா நியமிச்சப்ப அதற்கு கண்டனம் வந்தது. வாபஸ் வாங்கலையே. நியமிக்கிறது ஒண்ணு. அவர் இந்திய பிரஜை தானே சொல்றீங்களா? அதுல பின் வாங்கலையா? இந்திய குடிமகன் தானே, அது போறோம் சார். அது எதிர்ப்பு. அப்ப ஜோசியர் கூட தான் சார் இந்திய குடிமகன். ஜோசியருக்கு ஓட்டு எதிர்ப்புகள் வந்து நியாயமானது. ஜோசியர் பதவி வகிக்க கூடாதுன்னு ஏதா இருக்கா என்ன சட்டத்துல? அதுல ஏன் பின் வாங்குனாங்க சார்? ஜோசியர் ஆஸ்திரேலியா குடிமகன் இல்ல, அது செக்குலருக்கு முரணானது, செக்குலர் சித்தாந்தத்துக்கு முரணானது.
அதை தர வித்ரா பண்ணாங்க. இந்த சர்க்குலர் கடும் கண்டனத்துக்குரியது, அதனால வித்ரா பண்ணாங்க. நாம் அப்படியே 3 தமிழர்கள் கர்நாடக எல்லையில கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மேகதாது பிரச்சனை இருக்கு, காவேரி தண்ணி வரல. தமிழக பெங்களூரில் வசிக்கும் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி கர்நாடக முதலமைச்சர்கிட்ட இதை பேசிட முடியுமா? என் ஊர் விஷயத்துல தலையிடாதங்கிறார் அவர். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து சொல்றாரு, அவர் பேசிடுவாரா? சார் கரெக்டு. அது தமிழர்கள்ங்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் தலையிடுகிறது என்று பார்வையில் சரியானதா? ஏதோ இன்னொரு நாட்டில் உள்ள தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம குரல் எழுப்புறோம், அந்த பார்வையில் இது கரெக்டு. ஆனால் எல்லாத்திலையுமே நம்ம பார்க்க முடியாது. அரசாங்கம் இப்போ புதுசாக வந்திருக்க, கட்சி புதுசு, முதலமைச்சர் அரசியலுக்கே புதுசு, பொது நிர்வாகத்துக்கு புதுசு, அந்த ஆங்கிளில் பார்க்குறோம். நான் இதை முழுக்கவும் ஏற்கவும் இல்லை, அதுக்காக கட்டிக்கவும் இயலாது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா கடந்த காலத்துல போல இல்ல, ஒரு ப்ரொபகண்டா செட்டிங் வந்து பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தவங்க போராடுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சாதாரணமா இருக்கிறவங்களும் கூட அந்த போராட்டத்துக்கு உள்ள போக முடியும், அந்த சித்தாந்தத்துக்குள்ள ஊடுருவ விட முடியும். அது நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு எதிரானது அப்படிங்கிறதுனால இந்த போராட்டத்தை அவங்க எதிர்க்கலாம். 1. 2 என்னன்னா, இதுவரைக்கும் இந்த போராட்டங்கள், இது முன்பாக நான் சொல்லுதுன்னா 1965 ஹிந்தி போராட்டங்களில் இருந்து நம்ம வந்து நெப்பு போராட்டம் வரைக்கும் 2024 அந்த நெப்பு போராட்டம், நிறைய SFI மாணவர் போராட்டங்கள்லாம் நிறைய நமக்கு ஜீவோவா மாறி இருக்கு. நமக்கு வந்து 2 எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம வந்து UGSC சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரெசிடென்ட்ங்க ஜீவோவாக மாறி இருக்கும் போது அதை தடுக்கும் விதத்தில் இந்த சிந்தனை தவறானது. இது இப்போ ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், பட் இந்த சிந்தனை தவறானது, இதை வலுமையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோங்கிறத எங்களுடைய பார்வை. நீங்கள் சட்டசபையில் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர்கள்லாம் பேசியிருப்பாங்க. நீங்கள் சீனியர் மோஸ்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு அமைச்சர்கள் பேசலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே மாண்புமிகு முதலமைச்சரும் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த ஜிஓ போட்டாலுமே இதை நம்ம வித்ரா பண்ணிட்டோம். ஏன்னா ப்ரொட்டஸ்ட்ன்றது இட்ஸ் டெமோக்ராட்டிக் ரைட்டுன்றது தான் தாவேக அரசு சொல்லுது சார். ஓகே, திரு ராதவன். அதாவது நீங்கள் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாடு போலீஸு மதுரையில் கல்லூரிகளுக்குள் போய் அங்கே இருக்கக்கூடிய SFI மாணவர்கள் தலைவர்களை தேடி கைது செய்தார்கள் என்பதை நான் இந்த இடத்துல நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகவே இங்கே வந்து மாணவர் இயக்கங்களை ஒடுக்க வேண்டும் என்கிற ஒரு உள்ளார்ந்த விளைவு என்பது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. இன்றைக்கு மாணவர்கள் இந்தியா முழுவதும், அது ஜென்சி தலைமுறையில் தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு ஆல்ஃபா ஜென் வரைக்கும் விரிவடைந்திருக்கிறது. பள்ளி சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய கற்கும் சூழல் இசைவாக இல்லை என்பதற்கு எதிராக எதிராக ஒரு மக்கள் திரள் கிளர்ச்சி வந்தால் ஆபத்துன்னு மோடி பயப்படலாம், விஜய் ஏன் பயப்படணும்? விஜய் ஏன் பயப்படுகிறார் என்றால், தன்னுடைய குட்டி நண்பீசிடம் இருந்து கூட தனிமைப்பட்டு விடுவோம் என்கிற அச்ச உணர்விலிருந்து தான் அவர் இன்றைக்கு கல்வி வளாகங்களை ஒரு சர்வாதிகார பிடிக்குள் கொண்டு செல்ல விரும்புகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய நினைப்பு அதுவாக இருந்தால் அது எடுபடாது. ஏனென்றால் வர்ண ரீதியிலும் சாதி ரீதியிலும் கல்வி மறுக்கப்பட்ட பெண்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடிகளுக்கும் பட்டியல் சமூகத்திற்குமாக சேர்ந்து எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை என்று வெள்ளை கொடி ஏந்தி போராடி கொண்டிருக்கின்ற இந்திய மாணவர் சங்கத்தின் ஒரு முன்னாள் பெருமை மிகு ஊழியன் என்ற அடிப்படையில் நான் சொல்லிக் கொள்கிறேன், விஜய் அவர்களுடைய சர்வாதிகார மனப்பாங்கு தமிழ்நாட்டில் எடுபடாது. அவர் ஜனநாயக பாதைக்கு திரும்ப வேண்டும். தன்னுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை மனப்பான்மையிலிருந்து அவர் விடுபட்டு ஜனநாயக பண்போடு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது நிச்சயமாக அவருக்கு உதவி செய்யாது. அப்படி நினைத்தால் சுதந்திர போராட்டம் தொடங்கி இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற பாரம்பரியமிக்க இந்திய மாணவர் சங்கமாகட்டும் அல்லது வாலிபர் சங்கமாகட்டும் நிச்சயமாக விஜயை எதிர்கொள்ளும் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. உங்க எல்லோருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசியிருக்கோம். உங்க எல்லோருக்கும் நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.